ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த அறிகுறி இருக்கும். ஆனால் அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை. அதுதான் காலையில் எந்திரிச்சு யூரின் போகிறீங்கன்னா கொஞ்சம் நுரையா வர்றது. ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் ஃபஸ்ட்டு டைம் என்னை வந்து மீட் பண்ணும்போது சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, டாக்டர் இது ரொம்ப நாளாக நான் யூரின் போகும்போது நுரை வந்துட்டு இருந்துச்சு. இத நான் கவனிக்காம விட்டுட்டேன். உங்க பதிவுகள்ல சில பதிவுகள்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. யூரின் போகும்போது இந்த மாரி நுரை வந்தா உடனே யூரின் டெஸ்ட் எடுங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி நான் எடுத்து பார்க்கும்போது, எனக்கு புரோட்டீனியூரியா கண்டிஷன் இருக்கு. மைக்ரோ ஆல்புமினுரியா இல்ல ஆல்புமின் டபுள் பிளஸோ இல்ல 3 பிளஸோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது புரதம் வெளியேறுதல் அப்படின்னு சொல்றோம். சிறுநீரில் புரதம் வெளியேறுவதற்கான முக்கியமான ஒரு அறிகுறி தான் இந்த ஃப்ரோத்தி யூரின் இல்ல ஃபோம். நம்ம யூரின்ல இந்த மாதிரி ஃபோம் நிறைஞ்சிருக்குது, நுரை படிஞ்சு வர்றது. நார்மலா நீங்க யூரின் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணீங்கன்னா நார்மல் ஆயிடும். ஆனா ஃப்ரோத்தி யூரின் இருக்கிறவங்களுக்கு, புரோட்டீனியூரியா இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆகும்னா, நீங்க யூரின் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணாலும் கொஞ்ச நேரம் நுரை அதிலேயே இருக்கிற மாதிரி இருக்குங்க. இல்லைன்னா யூரினுக்கு மேல லைட்டா ஏதோ ஒயிட் கலர்ல மேல படிஞ்ச மாதிரியோ, இல்ல எண்ணெய் படிந்த மாதிரியோ, சில நேரங்கள்ல வெண்மை நிறத்துல யூரின் போறது. சைலூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன். மில்கி ஒயிட் யூரின் சொல்லுவாங்க. வெண்மை நிறத்திலயோ, இல்ல லேசான ஒரு வெண்மை நிறத்திலயோ நமக்கு யூரின் போச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு யூரியா, கிரியேட்டின் லெவல் அதிகரிச்சு இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு யூரியா, கிரியேட்டின் நார்மலா இருக்கு. அப்போ யூரின் இது ஏதோ பிரச்சனைனால போது போல இருக்கு. பரவாயில்லன்னு நம்ம விட்டுருவோம். அப்படி செய்யக்கூடாது. யூரியா, கிரியேட்டின் லெவல் உங்களுக்கு நார்மலா இருந்தாலும், நம்ம யூரின்ல புரோட்டீன் லீக்கேஜ் இருந்தா ரொம்ப ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் இந்த புரோட்டீன் லீக்கேஜ் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? ரொம்ப நாளா உங்களுக்கு சுகர் இருக்கா? அடுத்தது ரொம்ப நாளா உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. இல்லைங்க, நான் பல வருஷமாக சில வகையான மருந்துகள நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களாக இருந்தீங்கனாலும், உங்களுக்கு இந்த புரோட்டீனியூரியா அப்படின்ற இந்த கண்டிஷன் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது இருந்துச்சுன்னா, உங்களுடைய உடல் எடை குறைஞ்சுகிட்டே வருங்க. மாதத்திற்கு 2லிருந்து 3 கிலோ வரைக்கும் குறைஞ்சுகிட்டே வர்றது. எப்பொழுதுமே உடல் சோர்வாக இருப்பது. அ ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். என்ன ஃபுட்டு ஹெல்த்தியா சாப்பிட்டாலும், "என்னடா உடம்பு டயர்டாவே இருக்கே! இவ்ளோ ஹெல்த்தியா நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம். அப்பயும் இப்படி இருக்கே!" அப்படின்னு நெனைப்போம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. நீங்க நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிக்கனோ, மட்டனோ சாப்பிட்டீங்கன்னா, அடுத்த நாள் பாருங்களேன், நுரை இன்னும் அதிகமாக வரும். ரொம்ப நேரம் அந்த நுரை அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த யூரின்ல. இதுதான் நம்ம வந்து புரோட்டீன் லீக்கேஜ், புரோட்டீனியூரியா அப்படின்ற கண்டிஷன். ஒரு சிலருக்கு கால்ல மேல் பக்கம் வந்து வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும். கால்ல வீக்கம், பீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். கைகளை வைத்து அழுத்தும் பொழுது அதிகமான குழி விழுதல அதுல நம்ம பார்க்குறோம். இப்ப இந்த மாரி இருந்தாலோ, இல்ல கால்ல ரத்த ஓட்டம் சீராக இல்ல அப்படின்னாலோ, இல்லன்னா உடல் எடை குறைஞ்சுகிட்டே வர்றது. ஆண்களை பொறுத்தவரைக்கும் அடிவயிற்று பகுதியில அதிகமான வலி. புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரோஸ்டாட்டோமெகாலி. இதுவுமே புரோட்டீனியூரியா இருக்கிற நெறைய நபர்களுக்கு இந்த கண்டிஷனும் நம்ம பார்க்குறோங்க. அப்போ இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் இருந்துச்சுன்னா, என்னதாங்க இதுக்கு தீர்வு? இல்ல இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கணுமா? நிச்சயமா எடுத்துக்கணுங்க. கொஞ்ச நாள்ல இந்த புரோட்டீனியூரியா வந்து, கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாம, சிறுநீரக செயலிழப்பு, கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்துருது. இப்போ இந்த கண்டிஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல ஒரு சிலருக்கு என்னன்னா, கிட்னி சுருங்க ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் புரோட்டீனியூரியா வருது. இல்ல பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருந்தாலும், நமக்கு புரோட்டீன் லீக்கேஜ் நெறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும். இல்ல சிஸ்டைட்டிஸ் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. யூரினரி பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. ரீனல் பேரன்கைமல் டிசீஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்வாங்க. இதுல ஜிஎஃப்ஆர் லெவல் நமக்கு குறைஞ்சுகிட்டே வர்றத கண்கூடா பார்க்க முடியும். என்னங்க 10 நாளுக்கு ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். இருக்க இருக்க ஜிஎஃப்ஆர் லெவல் குறைஞ்சுகிட்டே வருதே, உடம்பு தேஞ்சுகிட்டே போதே, வெயிட் லாஸ் ஆகுதே அப்படின்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல நீங்க என்ன சிகிச்சைகள் எடுத்துட்டு இருந்தாலும், அதனோட நீங்க சித்த மருந்துகள எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான மருந்துகள சரியான மருந்துகள சித்த மருத்துவத்துல நீங்க எடுக்கும்போது, இந்த கண்டிஷன் புரோட்டீனியூரியா கண்டிஷன் நாளடைவுல நமக்கு நல்லாவே ஒரு குணம் பெற ஆரம்பிக்குதுங்க.
இதுல உணவு முறை கட்டாயமாக அதிகமான புரோட்டீன், அனிமல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிச் புரோட்டீன், இந்த ரெட் மீட் சாப்பிடுறத நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணும். கண்டிப்பா அத தவிர்த்துக்கணும். புரோட்டீன் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவு வகைகளை தவிர்ப்பதன் மூலமாக அதிகமான நமக்கு வந்து புரோட்டீன் லீக்கேஜ் ஏற்படாம பார்த்துக்கலாம். அப்படி என்னதான் உணவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, காய்கறிகள், நிறைய காய்கறிகளை நீங்க எடுத்துக்கலாங்க. இதனோடு சேர்த்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ். ஸோ இதுலயுமே அதிகமா பொட்டாசியம் லெவல் இல்லாத ஃப்ரூட்ஸா நம்ம பார்த்து எடுத்துக்கணும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, மத்த பழங்கள நம்ம எடுத்துக்கலாம். உணவ பொறுத்த வரைக்குங்க, எல்லா வகையான உணவும் எடுத்துக்கலாம். ஆனால் உப்பு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், பாதி அளவு தான் நம்ம உப்பு சேர்த்து சாப்பிடணும். முக்கியமாக காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் லீச் பண்ணிட்டு, வேக வைத்து அந்த தண்ணீரை வடித்து, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம உணவு முறைகள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி, புரோட்டீனூரியா கண்டிஷனும் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். கவனமா இதில நம்ம சேர்த்துக்க வேண்டிய காய்கறிகள், கோவக்காய் ரொம்ப முக்கியம். கொத்தவரங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. சௌசௌ, நூக்கல், வெள்ளை பூசணிக்காய் இருக்குங்க இல்லையா? வெள்ளை பூசணிக்காய், சுரைக்காய், மஞ்சள் பூசணி இது எல்லாமே அடிக்கடி உணவுல டெய்லி இதில 2, 3 காயாவது நம்ம சாப்பிடணும். அப்பதான் நமக்கு அந்த சுருங்கிய சிறுநீரகங்கள் நார்மலா வர ஆரம்பிக்கும். பிளட் பிரஷர் நமக்கு மெயின்டெயின் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பா உப்பு வந்து பாதியா நீங்க குறைச்சு தான் ஆகணும். இதுல இந்த புரோட்டீன் யூரியாக்காக நம்ம சிறுநீரகங்களை பாதுகாக்க சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா நிறைய மூலிகை மருந்துகள் இருக்கு. டயயூரிட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். டயயூரிட்டிக்ஸ் கூட யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு. ஒரு சிலருக்கு இதுக்கான மாற்று மருந்துகளும் நம்ம குடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மருந்துகளை எடுக்கும்போது, மெயினா இதுல வந்து பார்த்தோம்னா, சில வகையான மூலிகைகள், யானை நெரிஞ்சலோ, முக்கியமா இந்த நீர்முள்ளி, இந்த மாதிரியான மூலிகைகள நம்ம பயன்படுத்தும்போது, ரத்தம் நல்லாவே நமக்கு கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியேற ஆரம்பிச்சு, இந்த புரோட்டீனூரியான்ற கண்டிஷன் குணமாக ஆரம்பிக்கும். இதுலயே மெயினா பார்த்தோம்னா, இந்த புரோட்டீனூரியா அப்படின்னு சொல்றது, நம்ம பாடியில இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ். ஏன்னா, மசிலுக்கு புரோட்டீன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மசில் மாஸ்க்கு. அப்ப அதுவே புரோட்டீனே வெளியில ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா, என்னதான் சத்தான உணவு சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்காது. மசில் மாஸ் இன்கிரீஸ் ஆகாது. ரொம்ப நம்ம வந்து உடல் நிலையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் ஆயிட்டு வர ஆரம்பிச்சுரும். ரொம்ப கவனமா இருங்க. நீங்க யூரின் போகும்போது இந்த மாரி சில மாற்றங்கள் தெரிஞ்சா உடனே டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு, அதற்கான சித்த மருந்துகளும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.